ஓம் சாய்ராம். வணக்கம் நேயர்களே. இன்று நம்மளுடைய பதிவில் சூரியன் என்ற கிரகம் 12 பாவகங்களில் நின்றால், அதாவது முதல் பாவகத்தில் சூரியன் நின்றால், இந்த பலன்கள் சொல்வது எல்லாம் தனித்து சூரியன் நின்றால் என்ற எண்ணத்தில் தான் கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் பின்னால் வரக்கூடிய பாடங்களில் சூரியனுடன் என்னென்ன கிரகங்கள் சேர்ந்து அந்த பாவகத்தில் நின்றால் என்ன பலன் என்பது பின்னால் வரும். இந்த அடிப்படை பாடம் நாம் எடுத்துக்கொள்வது சாராவளி என்ற மிக முக்கியமான ஜோதிடவியல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த ஜோதிடவியல் புத்தகம் சாராவளி ஜோதிடத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு தூண். இதிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள் எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சூரியன் தனித்து, நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும், தனித்து எந்த பாவகத்தில் நின்றாலும் அதிக பலன் தருவதில்லை. ஏன்னா சூரியன் மகா பாவி, அவன் எந்த பாவகத்தில் நின்றாலும் பலன் தருவதில்லை. ஆனால் 10, 11 மிக பலமும் 6ஆம் இடத்தில் நல்ல ஒரு பலனையும் தருகிறான். இதை நம்ம பார்க்க போறோம் வரிசையா. சூரியன் தனித்து முதல் பாவகத்தில் நின்றால் என்ன பலன்? ஒரு ஜாதகத்தை எடுக்கிறீங்க, அதுல லக்னம் சொல்றீங்க இல்லையா, அந்த லக்னம் தான் முதல் பாவகம். அந்த லக்னத்திலிருந்து தான் நம்ம 1, 2, 3, 4 கொண்டு வருவோம் இல்லையா. அப்பொழுது லக்னத்தில் முதல் பாவகத்தில் சூரியன் தனித்திருந்தால் என்ன பலன்? தலைமுடி, அதாவது தலைமயிர் குறைந்திருத்தல். அந்த வெப்பம் இல்லையா, சூரியன் லக்னம் என்பது தலை. அதனால் அவர்கள் அந்த பலனை சொல்லும் போது தலையில் சில குறைபாடுகளை கூறுகின்றார்கள். தலைமையில் குறைந்திருத்தல், தொழிலில் தேக்கம், சினம். கண்டிப்பாக லக்னத்தில் சூரியன் தனித்திருந்தால் அவர்களுடைய வேகம் அதிகமாக இருக்கும். யாருக்கும் பணிந்து போக அவர்களுடைய மனம் இடம் கொடுக்காது. கண்டிப்பாக ஒரு அரசனை போன்றோ அல்லது மரியாதை மிக்க ஒரு இடத்தை போன்றோ அந்த இடத்தில் தான் அவங்க எல்லாம் நிற்பாங்க. லக்னத்தில் சூரியன் தனித்து நின்றால் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அது சிம்ம லக்னத்திலே சூரியன் தனித்து நின்றாலும் சரி, அது கும்ப லக்னத்தில் சூரியன் தனித்து நின்றாலும் சரி, அவங்க இடத்துல அவங்க ராஜா மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் சினம் இருக்கும். கொடூரம், ஏளனம் செய்யப்படுதல். சூரியன் சரியா இல்லைன்னா ஏளனம் செய்யப்படுவார்கள். விருப்பமானவர், கொடூரமான கண்கள் உடையவர். அந்த சூரியன் கொடூரமான கண்களாக இருக்கும், அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கும். கடின உடல், வீரமிக்கவர். இந்த வீரம் இருப்பதனால் பொறுமை இல்லாதவர், தயவு தாட்சியம் பார்க்காதவர். இந்த சூரியனை எவ்வளவு கடுமையாக சொல்றாங்க பாருங்க. அரசன் அல்லவா சூரியன், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். தண்டனையை கொடுக்க தான் ரெடியா இருப்பேன். இந்த பிடிச்சிக்கோ தண்டனையன்னுவான். அதுக்கப்புறம் தான் யோசனை எல்லாம் வந்தாலும் வரும். எனவே இந்த லக்னத்தில் சூரியன் இருந்தால் இந்த சினம், கொடூரம், வீரம் என்பதெல்லாம் இருக்கும். 2ஆம் இடம் தனக்காரகன், உணவு மற்றும் சொல், வாக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் சூரியன் தனித்து நின்றால் மிகுதியான ஆட்கள், ஆர்டர் பை ஆர்டரா சொல்ற அளவுக்கு, நம்ம சொல்ற வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு ஆட்களை வச்சிருப்பான். கால்நடைகள், முகத்தில் நோய். ஏன்னா 2ஆம் இடம் முகத்தை காட்டுவதால் முகத்தில் நோய், இன்பமற்ற நிலை, அரசர், திருடர்களால் தொல்லைகள், பொருள் இழப்பு ஏற்படும். அந்த சூரியன் சரியான சூரியனாக இல்லாவிட்டால், ஒரு நீசம், பகை கொண்ட சூரியனாக இருந்தால், 2ஆம் இடம் என்பது தனக்காரகன் அல்லவா வீடு. எனவே அங்கு சூரியன் இருக்கும்போது சரியான சூரியன் இல்லாவிட்டால் பொருள் இழப்பு ஏற்படும். இவ்வளவுதான். இது மாதிரி ஒரு பாவகத்தை எடுத்துக்கொண்டு அந்த குணங்களுடன் இந்த கிரகங்கள் போய் சேர்ந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதுதான் இதை சொல்லி வருகிறேன். இதெல்லாம் மிக முக்கியம். இதுதான் நம்ம ஜோதிட பலன்களுக்கு மிக மிக அடிப்படையாக சொல்லக்கூடியது. இதை வச்சே நம்ம முடிவெடுக்க முடியாது, ஆனால் இதுதான் அடிப்படை. சூரியன் 3ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல வலிமையானவர். 3ஆம் இடம் தானே தைரியஸ்தானத்துக்குரியது. உடன் பிறந்தவர்களுக்கு தீங்கு செய்தல், நற்குணம் உள்ளவர், பண்டிதர், தீய மக்களை அடக்குவார். 4இல் சூரியன் இருந்தால் உறவினர் மற்றும் வாகனம் இல்லை, மனதில் துன்பம்,
தந்தை செல்வம் மற்றும் வீட்டுக்கு தீங்கு செய்வார். தந்தைக்கு தீங்கு செய்வார், தாய்க்கு தீங்கு செய்வார், செல்வம் இல்லாமல் போவார், வீட்டிலேயே தீங்கு செய்து கொண்டே இருப்பார். தீய குணமான அரசர்களை, அதாவது இந்த தாதான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆளுங்கள்ட்ட தான் போய் வேலை செய்கிறேன்னு சொல்லுவார். ஏன்னா இந்த 4ஆம் இடத்தில் சூரியன் தனித்து நின்றால் இது மாதிரி பலன்களை வரும். 5ஆம் இடத்தில் புத்திரக்காரகன் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால், தனித்திருந்தால் இன்பம், உறவினர் மற்றும் மக்கள் பேர் இல்லாதவர், சுகம் இருக்காது, குழந்தை பேரும் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. வனம் மலைகளில் அணைந்து திரிபவர், நிலையற்ற தன்மை உடையவர், திறமை குறைந்த ஆயுள். 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் மிகுதியான சிற்றின்பம். 6ஆம் இடம் நோயை உருவாக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் அவன் செய்வான். 6ஆம் இடம் நோய் தானே. பகையை உருவாக்கக்கூடிய வேலையும் செய்வான், பகைத்துக் கொள்வான், வீணாக வம்பு சண்டைக்கு செல்வான். இங்க பாருங்க, மிகுதியான சிற்றின்ப வேக்கை. ஸ்ரீமான் பணக்காரன், எங்கன்னா சண்டை போட்டு பணத்தை வாங்குவான், நல்லா கவனம் பண்ணிக்கணும். புகழ்பெற்ற குணத்துடன் இருப்பார், பிரச்சனைகளை வெல்லக்கூடியவர், அரசர் அல்லது அதற்கு இணையானவர், படைத்தலைவர், ஒரு கேங்குக்கு தலைவராக இருப்பார். 7இல் சூரியன் இருந்தால், அதாவது 7ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் லட்சுமி அருள் இல்லை. ஏன்னா 7ஆம் இடம் மனைவிஸ்தானம் மற்றும் தன் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்கும் முக்கியமான இடம் 7ஆம் இடம். அங்கு சூரியன் பாவக்கிரகம் தனித்து நின்றால் லட்சுமி இல்லை. முதலில் தோல்வி ஏற்படும், தூய்மையற்ற உடல், நோயாளி, அரசரால் சிறையில் அடைக்கப்படுவார், நண்பனாக இருக்க முடியாது, பகைத்துக் கொள்வார் எல்லாரையும். 7இல் சூரியன் தனித்திருந்தால் பகைத்துக் கொள்வார், அது குடும்பமாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பகைத்துக் கொள்வார். துன்பம் நாடோடி, பெண்களை ஏமாற்றுவார். என்ன சொல்லுது சாராவடி, என்ன சொல்லுதுன்னா பெண்களை ஏமாற்றுவார் என்று சொல்லுது. 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் செய்வார்கள், அல்லது பெண்களால் ஏமாற்றப்பட வைத்தாலும் ஏமாந்து போவார்கள், பெண்களால் சுகப்பட மாட்டார்கள், அது நிஜம். சூரியன் 8ஆம் இடத்தில் இருந்தால் கண்களில் பாதிப்புள்ளவர். 8ஆம் இடம் பாதிப்புக்குரிய இடம். அந்த சூரியன் என்பது கண்ணை குறிக்கக்கூடியவன். எனவே கண்களில் பாதிப்புள்ளவர், மக்கள் பேரும் குழந்தை பேரும் செல்வமும் இல்லாதவர், குறைந்த ஆயுள். 8ஆம் இடம் தானே நமக்கு ஆயுளை சொல்லக்கூடிய இடம். அங்கு சூரியன் இருந்தால் குறைந்த ஆயுள். உடனே இதை பார்த்த உடனே இது குறைந்த ஆயுள் முடிவெடுக்காதீங்க. ஜோதிடம் மேலும் மேலும் கற்றுக்கொள்ளும் போது பல விஷயங்கள் இருக்கு. அந்த 8ஆம் இடத்துக்குரியவன் எங்க இருக்கிறான், லக்னம் எங்கிருக்கிறது, 5ஆம் பாவம் எங்கிருக்கிறது, 9ஆம் பாவம் எங்கிருக்கிறது, அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதெல்லாம் கவனம் பண்ணி தான் இந்த 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஆயுள் குறைவா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம 8ல் சூரியன் இருக்கு உடனே ஆயுள் குறைவு அப்படிலாம் சொல்லவே கூடாது. அது மாதிரி வரவே வராது. அந்த இந்த பலன் அடிப்படை பலன். ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யுங்கிற அடிப்படை, அவ்வளவுதான். மற்றபடி ஜாதகத்துடைய லக்னம் வேணும், 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், கேந்திரங்கள், கேந்திராதிபதிகள், இவங்கெல்லாம் யார் எங்க நிக்கிறா, அந்த லக்னத்தில் என்ன கிரகங்கள் இருக்குன்னா பல விஷயங்களை ஆய்வு பண்ணி தான் முடிவு எடுக்க வேண்டுமே ஒழிய இந்த அடிப்படை பாடத்தை வச்சே நீங்க ஜோதிடத்தை முழுமையாக முடிக்க முடியாது. இதை கவனம் பண்ணி தான் நீங்க இதெல்லாம் கேட்கணும். 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் குறைந்த ஆய்வு, நண்பர்கள் உறவினர்கள் பிரிவு அல்லது இறப்புகளால் துன்பப்படுதல், நண்பர்களோ மனைவியோ அல்லது உறவினர்களோ அடிக்கடி இறந்து போவார்கள் என்பது அது சொல்லுது. 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் செல்வம், மக்கட்பேறு, உறவினர் எல்லாம் அதிகமாக ஏற்படுவாங்க, இறைப்பற்று அதிகமாக இருக்கும். ஏன்னா 80ஆம் இடத்தை இறைவனை குறிக்கக்கூடிய இடமாக இருப்பதால் இறைப்பற்று அதிகம். பெரியோர்களை வணங்குதல், சூரியனை மூத்தவர்களை சொல்லும், 9ஆம் இடமும் முன்னோர்களை சொல்லும். இந்த ரெண்டும் சேரும் பொழுது முன்னோர்களை மரியாதையுடன் நடத்தக்கூடிய தன்மையை இந்த 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் செய்வார். பெண்களை தூற்றுவார்கள். எப்போதுமே இந்த சூரியன் எப்போதுமே ஆண் வர்க்கத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அது ஒரு போல்டான ஆடு. பெண்களை தூற்றுவார்கள், மிகுதியாக தாகம் ஏற்படும். 10ஆம் பாவகத்தில் சூரியன் தனித்து நின்றார், மிகுதியான திறமை, தொழில திறமையாக இருக்கணும். இவங்க தான் சரியான நிர்வாகத்திறனுக்கு 10இல் சூரியன் இருப்பவன் தான் நிர்வாகத்திறனுக்கு மிக சிறந்த ஒரு அதிகாரியாக இருக்க முடியும். அதுவும் நல்ல பாவகத்தை சேர்ந்தவனாக இருக்கணும், லக்னம் நன்றாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவன் கண்டிப்பாக சூரியன் 10ல் இருந்தா அரசாங்க வேலை கிடைக்குமா சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அரசாங்கத்துக்கு இணையாக
அரசனுக்கு இணையாக அவன் நிர்வாகம் செய்வான் என்பதுதான் முக்கியம். உடனே 10ல சூரியன் இருந்தா உடனே அரசாங்க வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வர வேண்டாம். இது மிகுதியான திறமை, வீரம், செல்வம், வாகனம், உறவினர், அதிக மக்கள் குழந்தைகள் உண்டு, தொடங்குகின்ற தொழில்களிலெல்லாம் வல்லமையும் திறமையும் புகழும் பெயரும் உள்ளவர். பாத்தீங்களா, 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் எந்த அளவுக்கு உயர்வாக சொல்றாங்கன்னு பாருங்க. கண்டிப்பாக 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். 11ல் சூரியன் இருந்தால் பெரும் பொருள் ஈட்டுதல், பணத்தை பெறுதல், லாபாதிபதி வீட்டில் இருக்காங்க சூரியன், பெரும் பொருள் ஈட்டுதல், வலிமை, பிறரை மதிக்காமல் இருத்தல். ஏன்னா தன்னம்பிக்கை மிக்கவர்கள் அந்த 11ல சூரியன் இருந்தால் அவங்களாம் மற்றவர்களை நம்பிதான் நான் இருப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. அடிமை பணி நன்றியுடைய அடிமைகளை பெற்றிருப்பார்கள். கொடுத்த பணியை செய்து முடித்தல், இவங்கெல்லாம் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க. சார் நான் செஞ்சு முடிக்கிறேன் சார் 11ல் சூரியன் இருந்தால் அவ்வளவு வலுவானவர்கள். 12ஆம் இடம், அதாவது விரையாதிபதி என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த இடத்தில் சூரியன் இருந்தால் உடலில் ஊனம், ஒரு கண்ணிற்கு பாதிப்பு, சூரியன் கண்ணை குறிப்பதனால் கண்ணிற்கு பாதிப்பு, தாழ்மை உணர்வு, மலட்டு பெண்ணின் கணவர், தந்தைக்கு பகைவர். சூரியன் தந்தையை குறிப்பதால் 12ஆம் இடத்துல போறதுனால, விரயத்தில் போறதுனால தந்தைக்கு பகைவர், வலிமையற்றவர், தாழ்ந்தவர். இவ்வளவுதான் 12ஆம் இடத்தில் சூரியன் தான் இந்த பலன். இப்ப நீங்க இன்று பார்க்கக்கூடிய இந்த விஷயம் ஒரு ஜோதிடத்தின் அடிப்படையாக ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் இருந்தால் என்னென்ன செய்யும், எப்படியெல்லாம் அவை செயல்படும் என்பதை சொல்லியிருக்கேன். இதே இந்த சூரியனை சொல்வது போன்றுதான் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அதாவது சுக்கிரன், சனி, இந்த கிரக நிலைகள் எவ்வாறு நின்றால் என்ன என்று சொல்ல போறோம். அதுக்கு பிறகு நாம் பார்க்கக்கூடியது என்னென்ன கிரகங்கள் சேர்ந்தால், எந்த பாவகத்தில் சேர்ந்தால், எந்தெந்த பாவகங்கள் கூடினால், இப்படி ஜோதிடத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டு செல்லலாம். நீங்கள் இதுவரை பார்த்ததை கண்டிப்பாக நல்ல உணர்ந்து இதற்கான பதிலை போடவும். மிக்க நன்றி. ஓம் சாய்.